ஹாய் ஹலோ வணக்கம். நடிகர் ஆர்யா 2005 தான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆனாங்க. இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசரும் கூட. பல மூவிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸும் பண்ணிக்கிட்டு வராரு. நம்ம நடிகர் ஆர்யா படத்தில் நடித்த நடிகைகள் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது 2005 வெளியான அறிந்தும் அறியாமலும் அப்படிங்கிற மூவி தான். இதில் ஹீரோயினியா ஆர்யாவுக்கு பேர் கிடையாது, கூட சேர்ந்து ஹீரோயினியா ஆக்ட் பண்ணவங்க தான். நேம் பார்த்திங்கன்னா சமீக்ஷா. ஒரு 4-5 படங்கள் மட்டுமே தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. அதில் அறிந்தும் அறியாமலும், மேற்கூறி பூக்கள், முருகா, டி நகர் என பல மூவிஸ் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ ஹிந்திலலாம் படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. 2020 ஹிந்தி சிங்கரான சாயல் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அதே 2005 வெளியான உள்ளம் கேக்குமா அப்படிங்கிற மூவி. இந்த படத்தில் லைலா, அசின், பூஜா அப்படின்னு சொல்லி 3 ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல நம்ம லைலாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா தில், முதல்வன், தீனா, உன்னை நினைத்து அப்படின்னு சொல்லி மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 2006 மெகதி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி 2 பசங்க இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அதே மூவியில் நடித்த அடுத்த ஹீரோயினியா அசின். இப்போ இவங்க சினிமாவில் ஆக்ட் பண்ணலை, திருமணமாகி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. விஜய், அஜித், சூர்யா என பல முன்னணி ஹீரோக்களுடன் பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் நடித்து பிரபலமானவங்க தான் நம்ம அசின் அவர்கள். திருமணத்திற்கு அப்புறமா இப்போ படங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆக்ட் பண்ணலை. 2016 ராகுல் சர்மா இவங்களை திருமணம் பண்ணி ஒரு மகளும் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 3வது ஹீரோயினியா பூஜா. இவங்க பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. இவங்க அட்டகாசம், பட்டியல், தம்பி, ஓரம்போ, நான் கடவுள் என பல படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம ஆர்யா கூட சேர்ந்து உள்ளம் கேக்குமா, பட்டியல், ஓரம்போ, நான் கடவுள் இந்த இதெல்லாம் நம்ம ஆர்யா கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் திருமணத்திற்கு அப்புறமா எந்த ஒரு படங்களும் ஆக்ட் பண்ணலை. 2016 பிரசன்னா டேவிட் வேதகன் இவங்களை திருமணம் பண்ணி இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணலை. சிங்காலா அப்படின்னு சொல்லி மற்ற மொழிகளை பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அதே 2005 வெளியான ஒரு கல்லூரியின் கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் நடிச்சிருப்பாங்க. காதல் கொண்டேன் மூவியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சோனியா அகர்வால் பார்த்தீங்கன்னா தமிழில் கோவில், மதுரை, சமஞ்சி ரெயின்போன் காலனி, புதுப்பேட்டை, தடம், உன்னால் என்னால் உள்ளிட்ட மூவிஸ் வரைக்குமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மூவிஸ்லாம் தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு தான் இப்போ வராங்க நம்ம சோனியா அகர்வால். 2006 டைரக்டர் செல்வராகவன் இவங்களை திருமணம் பண்ணி 2010 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. சோனியா அகர்வால் இது உங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2006 வெளியான கலாபக் காதலன். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஆர்யாவுக்கு பேர் பண்ணி ரேணுகா மேனன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழில் 2-3 படம் மட்டுமே நம்ம ரேணுகா மேனன் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. February 14, தாஸ், கலாபக் காதலன் இந்த மூவிஸ் மட்டுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சுராஸ் மேனன் அப்படிங்கிறவங்கள ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்க்குறவரை 2006 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 மகள்கள் இருக்கிறாங்க. கலிபோர்னியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் தமிழ் அதாவது சினிமா பக்கம் ஆக்ட் பண்ணலை, ஒரு டான்ஸ் ஷோ வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2006 வட்டாரம் அப்படிங்கிற மூவி வெளியாக இருந்தது. இந்த படத்தில் கிராட் பெட்டால் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு பேர் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் ஒரு 3 படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. 1 வட்டாரம், 2 சந்தோஷ் சுப்பிரமணியன், 3வது துரை இப்படிங்கிற ஒரு 3 படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. 2014 கவுல்ரா கபூல் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. எந்த ஒரு படங்களும் ஆக்ட் பண்ணலை. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்ததா சர்வ மூவி. 2009 இந்த படம் வெளியாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு பேர் பண்ணி த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. த்ரிஷாவை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஒன் ஆஃப் த ஆக்ட்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வரைக்கும் படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. திருமணம் செஞ்சுக்கலை. இது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் 41 வயதாகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2006 வெளியான கலாபக் காதலன் அப்படிங்கிற மூவியில் ரேணுகா மேனனுக்கு அப்புறமா செகண்ட் ஹீரோயினியா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்மணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அக்ஷயா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரேணுகா மேனனுக்கு கணவரை தான், ரேணுகா மேனன் கணவர் தான் ஆர்யா. தன் அக்கா கணவரை காதலிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். வில்லி ரோலில் நம்ம அக்ஷயா நடிச்சிருப்பாங்க. தற்போது இப்போ ஜி தமிழில் வெளியாகிட்டு இருக்கிற சந்தியா ரகம் அப்படிங்கிற சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சந்தியா அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிச்சிட்டு வராங்க. சினிமா நடிகை அப்படிங்கிறத விட இப்போ சீரியல் நடிகையாக இப்போ வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற மூவி. இந்த படத்தில் 2010 இந்த படம் வெளியாக இருந்தது. இதில் ஆர்யாவுக்கு பேர் பண்ணி எமி ஜாக்சன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் படமே இவங்களுக்கு இந்த படம் தான். தொடர்ந்து தாண்டவம், தங்க மகன், தெரி, தேவி, மிஷன் சாப்டர் 1 அப்படிங்கிற மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டும் வராங்க. 2024 எட் வெஸ்ட்ரிக் அவங்கள திருமணம் பண்ணி ஒரு மகனும் இருக்கிறாங்க, எமி ஜாக்சன். இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம்.
2010 வெளியான பாஸ் என்கிற பாஸ்கரன். கண்டிப்பாக தெரியும், நயன்தாரா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நயன்தாரா இந்த படம் மட்டுமில்லாமல் ராஜா ராணி, ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 படம் நம்ம ஆடியா கூட சேர்ந்து பேர் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நயன்தாராவை பற்றி சொல்லலாம். 2022 இயக்குனர் விக்னேஷ் சிவன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 மகன்களையும் வாடகத்தாய் மூலமாக பெற்றெடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. தொடர்ந்து மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். சிக்கு புக்கு அப்படிங்கிற மூவி 2010 இந்த படம் வெளியாக இருந்தது. 2 ஹீரோயினியாக நடிச்சிருப்பாங்க. அதில் முதல்ல பிரித்திகா இவங்க இந்த படம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஹிந்தி பட நடிகை, தமிழ் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணலை. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். செகண்ட் ஹீரோயினியா ஸ்ரேயா சரண் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு 20 உனக்கு 18, மலை, திருவிடையாடல் ஆரம்பம், சிவாஜி, அழகிய தமிழ் மகன், கந்தசாமி என படங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரி கொச்சி இவங்களை திருமணம் பண்ணி 2018 திருமணம் பண்ணி ஒரு மகளும் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அவன் இவன் அப்படிங்கிற மூவி 2011 இந்த படம் வெளியாக இருந்தது. ஆர்யாவுக்கு ஜோடியா மதுஷாலினி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு 4-5 படங்கள் மட்டுமே தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. பழனியப்பா கல்லூரி, 16, பிரம்மன், தூங்காவனம், விசித்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 படங்கள் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. 2022 கோகுல் ஆனந்த் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அதே படத்தில் விஷாலுக்கு பேர் பண்ணி ஆர்யா படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோயினியாக நடித்தவங்க தான் ஜனனி ஐயர். இவங்க இந்த படத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தெகிடி, பலூன், தர்மபிரபு, வேலம் உள்ளிட்ட மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்தது வேட்டை மூவி 2012 இந்த படம் வெளியாகிறது. இதுலேயும் 2 ஹீரோயினி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சமிரா ரெட்டி, 2வது அமலாபால். சமிரா ரெட்டி இவங்க பார்த்தீங்கன்னா மாதவனுக்கு, அதாவது ஆர்யாவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா மாதவனுக்கு பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வாரணமாயிரம், அசல், வெடி அப்படின்னு ஒரு சில மூவியில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஹிந்தி படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க ப்ரெசென்ட்டாக. 2014 அக்ஷய் வரதே இவங்களை திருமணம் பண்ணி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க சமிரா ரெட்டிக்கு. 2வது ஹீரோயினியா அமலாபால். அமலாபால் பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. மைனா அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்து தெய்வ திருமகள், தலைவா, விஐபி, பசங்க 2, அம்மா கணக்கு, ராட்சசன், கடவர் உள்ளிட்ட மூவி வரைக்குமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2014 ஏஎல் விஜய் இவங்களை திருமணம் பண்ணி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2017 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ செகண்டாக ஜெகத் தேசாய் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 2023. இப்போ இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2013 வெளியான சேட்டை படம் ஆர்யா பேர் பண்ணி கன்சிகா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தி மூவிஸ் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழ்லேயும் நடிச்சிருக்கிறாங்க. குழந்தை நட்சத்திரமாக தான் நம்ம கன்சிகா ஸ்டார்ட் பண்ணி தமிழில் மாப்பிள்ளை, எங்கேயும் காதல், வேலாயுதம், ஓகே ஓகே, சிங்கம் 2, ஆம்பளை, வாலு, மகாமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூவிஸ் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. நம்ம சேட்டை படத்தில் நம்ம கன்சிகா பார்த்திங்கன்னா ஆர்யாவுக்கு பேர் பண்ணி நடித்த மாதிரி மகாமீன் அப்படிங்கிற படத்துலையும் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. 2 படம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்யா கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. சிம்புவை தான் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த நிலையில் 2022 ஷாக்கில் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அதே சேட்டை படத்தில் அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இவங்களும் கச்சது தமிழ், அங்காடி தெரு, கருங்காலி, எங்கேயும் எப்போதும் உள்ளிட்ட மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. ரொம்பவே ஸ்லிம்மாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறாங்க நம்ம அஞ்சலி. திருமணம் பண்ணிக்கல. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்தது ராஜா ராணி மூவி. இந்த படத்தில் ஆர்யாவுக்கு பேர் பண்ணி நஸ்ரியா தான் முதல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம நயன்தாரா பார்த்திங்கன்னா அப்புறமா நம்ம ஆர்யா பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிடுவார். ஆர்யாவுக்கு முதல் பேரை பார்த்திங்கன்னா இவங்க அப்படி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். 2013 தான் இந்த படம் வெளியாக இருந்தது. அட்லி தான் இயக்கியிருந்தார் இந்த படத்தை. ஆர்யா, நஸ்ரியா, நயன்தாரா, ஜெய், சந்தானம், சத்யராஜ் என்ன பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நஸ்ரியா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இறந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. நஸ்ரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா நேரம், நையாண்டி, வாயை மூடி பேசவும், திருமணம் என்னும் நிக்கா அப்படின்னு சொல்லி இந்த படங்கள் மட்டுமே நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. ஆக்டர் பகத் பாசில் இவங்களை 2014 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சூப்பராகவே வாழ்ந்துட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஆரம்பம் அப்படிங்கிற மூவியில் 2013 இந்த படம் வெளியாக இருந்தது. இந்த படத்தில் ஆர்யாவுக்கு பேர் பண்ணி டாப்ஸி பானு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆடுகள மூவியில் அறிமுகமான இவங்க காஞ்சனா 2, வைராஜாவை இப்போ ப்ரெசண்ட்டாக ஹிந்தி படங்கள் பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 2024 மதியஸ் போய் அப்படிங்கிறவங்கள ஒரு டென்னிஸ் பிளேயர் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் பிளேயரை திருமணம் பண்ணியிருக்காங்க. 2024 தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2013 வெளிவந்த 2ஆம் உலகம் அப்படிங்கிற படத்தில் அனுஷ்கா பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அனுஷ்கா வேட்டைக்காரன், சிங்கம், அலெக்ஸ் பாண்டியன், தெய்வ திருமகள், வானம், பாகுபலி உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக தெலுங்கு படங்கள் பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு வராங்க. என்ன திருமணம் பண்ணிக்கல, 43 வயது ஆகுது. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அது மட்டும் இல்லாமல்
இரண்டாம் உலகம் அப்படிங்கிற படத்தை தொடர்ந்து இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற படத்துல நம்ம ஆர்யாவுக்கு கூட சேர்ந்து பேர் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க நம்ம அனுஷ்கா. நடிகை கார்த்திகா நாயர் 2015 வெளியான புறம்போக்கு என்கிற பொது உடைமை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நடிகை ராதா இவங்களுடைய மகள் தான். இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அன்னக்கொடி, புறம்போக்கு என்கிற பொது உடைமை இந்த படங்கள் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. 2023 ரோஹித் மேனன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எந்த ஒரு படங்களும் ஆக்ட் பண்ணலை. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2015 வெளியான வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்யா பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பார். இவங்களுக்கு தமன்னா பார்த்திங்கன்னா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. செகண்ட் லீடில் பார்த்திங்கன்னா முக்தா பானுவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தமன்னா பார்த்திங்கன்னா ஆர்யாவுக்கு ஜோடியாகவும் சந்தானத்துக்கு ஜோடியாக நம்ம முக்தா பானுவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தமன்னா பார்த்திங்கன்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு என பல மொழிகளையும் ரொம்ப பிஸியாக இப்போ நடிச்சிட்டு வர ஒரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். டான்ஸில் ஜெயிலர் படத்துலையும் ஒரு தங்கச்சியாக அரண்மனை 4 படத்துலையும் நடிச்சு ஒரு ரசிகர்களை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களை திருமணம் பண்ணிக்கல, திருமணம் செய்ய போகிறாங்க. அதுவும் ஹிந்தி பட நடிகரான விஜய் வருமா இவங்களை திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம். இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். செகண்ட் ஹீரோயினியா முக்தா பானு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தாமிரபரணி படத்தில் நம்ம முக்தா பானு அறிமுகமாகி ரசிகர் மன்றம், அழகர் மலை, சட்டப்படி குற்றம், வாய்மை உள்ளிட்ட படங்கள் வரைக்குமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தாமிரபரணி படத்தில் கிடைச்ச அந்த ஒரு ரீச் மற்ற படங்கள்ல இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ பிரசண்டா மலையாள சீரியல் மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 2015 டிங்கு டாமி இவங்களை திருமணம் பண்ணி ஒரு மகளும் இருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. அவங்க மகளும் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2017 வெளிவந்த கடம்பன் இந்த மூவி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மலை கிராமத்தை பற்றி எடுக்கப்பட்ட படமாக இருக்கும். காடு தான் எங்கள் சொத்து, அதை யாரும் அழிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நாங்கள் அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டை பற்றின படமாகவே கண்டிப்பாக இருந்திருக்கும். படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆர்யாவுக்கு பேர் பண்ணி கத்ரினா தெரேசா பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க மெட்ராஸ், கணிதன், அருவம் உள்ளிட்ட மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ப்ரெசண்டாக தெலுங்கு படங்களில் நடிச்சிட்டு வராங்க கத்ரினா தெரேசா. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2018 வெளியான கஜினிகாந்த் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யாவுக்கு மனைவியா அதாவது சாய்ஸா தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் 2 பேரும் இந்த படத்துக்கு அப்புறமா தான் காதலிச்சு திருமணமே பண்ணிக்கிட்டாங்க. 2019 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஆர்யாவும் சாய்ஜாவும் பார்த்தீங்கன்னா இந்த கஜினிகாந்த் படம் மட்டும் இல்லாமல் காப்பான், டெடி இந்த 2 படமும் கூட சேர்ந்து 2 படமும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2019 வெளியான மகாமுனி இந்த படத்தில் இந்துஜா ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. பிகில், நானே வருவேன், பார்க்கிங் உள்ளிட்ட படத்தில் நம்ம இந்துஜா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2021 சர்பட்டா பரம்பரை இந்த படத்தில் துஷ்ரா விஜயன் இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மாரியம்மா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஆர்யாவுக்கு பேர் பண்ணி மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அநீதி, ராயன், வேட்டையன் உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போவும் ஒரு சில படங்கள் ஃபிலிமிங் போயிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம தமிழில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதிகமாக அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்த மாதிரி தெரியாது. ஏன்னா இப்போ 2021 தான் இந்த படம் வெளியாயிருந்தது. இருந்தாலும் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அரண்மனை 3ல் 2021 இந்த படம் வெளியாயிருந்தது. இதில் ராசி கண்ணா ஆர்யாவுக்கு பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக பெருசாக இருக்காது. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2021 எனிமி அப்படிங்கிற படம் வெளியாயிருந்தது. இதில் ஆர்யாவுக்கு மனைவியாக மம்தா மோகன்தாஸ் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மம்தா மோகன்தாஸ் பார்த்தீங்கன்னா சிவப்பதிகாரம், குசேலன், குரு எண் 4, தடையற தாக்க, மகாராஜா உள்ளிட்ட படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சிவப்பதிகாரம் இந்த மாதிரி படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா லாங் கேப்புக்கு அப்புறமா தான் மகாராஜா படம் இப்போ பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. மலையாளம் மூவிஸில் இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். கேப்டன் அப்படிங்கிற மூவி இவங்களுக்கு பேர் பண்ணி நம்ம ஆர்யாவுக்கு பேர் பண்ணி ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருப்பாங்க. ஜெகமே தந்திரம், கட்ட குஸ்தி, பொன்னியின் செல்வன் 2 உள்ளிட்ட படம் வரைக்குமே நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் பெருசாக ஒன்றும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 2023 காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஆர்யாவுக்கு பேர் பண்ணி அதாவது லவ் பண்ணுற பொண்ணா சித்தி இட்ராணி அப்படிங்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. 2 படம் மட்டுமே நம்ம தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற படமும், சித்து இட்ராணி பார்த்தீங்கன்னா காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படமும் 2 படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு பெருசாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்காது. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நடிகர் ஆர்யா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆர்யா பார்த்தீங்கன்னா நடித்த படங்களில் இந்த ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நடிப்பாங்கப்பா, இவங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எந்த நடிகையை சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி லைஃப்பில் செட்டில் ஆகிறாங்க. சில பேர் வந்து வேறு மொழிகளில் நடிக்க போயிடுறாங்க. இவங்கெல்லாம் திரும்ப கம்பேக் கொடுக்குறவங்க, இவங்க நடித்தா நல்லா இருக்குமே, இவங்க ஏன் திரும்ப வரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.